இந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமின் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருக்கும். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியம்மன் நமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் அன்னபூரணி தாயார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல இணைந்து அடியாருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, சென்ற வகுப்பில் நம்முடைய அப்பர் சாமிகள் கைலை சென்ற பாங்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் அப்பர் சாமிகள் தன்னுடைய கைலை யாத்திரையை அவர் காலத்தியில் இருந்து ஆரம்பிக்கிறார். அப்படி காலத்தியில் இருந்து ஆரம்பித்து அவர் ரொம்ப உடல் உறுப்புகள் எல்லாம் தேய ரொம்ப கடினமான ஒரு யாத்திரை மேற்கொள்ளுகிறார். கற்சுரங்கள் எல்லாம் நடந்து செல்லுகின்ற பொழுது கைகள் எல்லாம் கால்கள் எல்லாம் தேய்ந்து அதற்கு பிறகு தவழ்ந்து சென்று உருண்டும் புரண்டும் சென்று அப்படியே செயலற்று கிடக்கிறார். எந்த ஒரு செயலும் இல்லாம அப்படியே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அப்படி செயலற்று இருக்கின்ற பொழுது பெருமான் ஒரு முனிவராக வருகிறார். அங்கு அவர் ஏன் கைலாயம் செல்ல முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல தான் 361வது பாட்டுல தான் விடை சொல்றாரு. அதாவது எல்லா உறுப்புகளும் தேய்ஞ்சு போச்சு. எல்லா உறுப்புகளும் தேய்ந்து அதற்கு பிறகு எந்த ஒரு செயலும் இல்லாத படுத்து அப்படியே கிடக்கிறார். அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுரு மாதலால் மெய்ப்புறத்தில் உறுப்பலைந்தபின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புறச் செயலின்றி அன்னறி தங்கினார் தமிழ் ஆழியார் அப்படின்னார். இந்த இடத்துல அதாவது அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கங்கள் எல்லா உறுப்புகளும் தேஞ்சு போயிடுச்சு. அப்படியே அங்கங்க எல்லாம் அந்த உறுப்புகள் எல்லாம் சிதைந்து போயிருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆனாலும் கூட அந்த கைலை சிலம்படி அவருடைய செவிகள் அப்படியே மனசுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்கிறது. பெருமானுடைய அந்த கைலை சிலம்படி அப்படியே அந்த சிந்தையில அது மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா ஒரு இந்த மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா. ஆளும் நாயகனை கைலையின் கண் கொண்டு காணாமல் மாலும் உடல் கொண்டு அந்த உறுதிப்பாடு இருக்குது பாருங்க. அது அப்பர் சாமிகளுக்கு குறையவே இல்லை. உடம்பனுடைய முயற்சி எதுவும் இல்லை. ஏன்னா முயற்சி செய்யற அளவுக்கு உடம்புல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மனசுல கைலை சிலம்படியினுடைய அந்த ஓசை எப்பொழுதும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது மெய்ப்புறத்தில் உறுப்பு அலைந்தபின் மெல்ல உந்தும் அப்படியே மெல்ல உந்தக்கூடிய முயற்சி எதுவுமே இல்லை. அப்படியே படுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அன்னறி தங்கினார் தமிழ் ஆழியார் அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல தமிழ் ஆழியார் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய சிறப்புங்க. இந்த தமிழ் ஆழியார்னு இந்த இடத்துல சொல்றதுக்கு என்ன காரணம்னா தமிழ் வல்லவராகிய நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது உடல் சோர்வு பெற்று முயற்சியின்றி கிடைப்பினும் மனத்தில் கொண்ட தமிழ் பொலிவு சோராம நின்றமை மேல் முனிவராம்படியால் வரும் இறைவருடன் பேசும் தரத்தானும் போற்றும் தரத்தானும் உணரப்படும் குறிப்பு என்று சொல்லி உடம்பெல்லாம் அழிஞ்சாலும் கூட அந்த தமிழ் மீது இருந்த அந்த உணர்வு கொஞ்சம் கூட அப்பர் சாமிகளுக்கு குறையவே இல்லை. அதனால இந்த இடத்துல தமிழ் ஆழியார் அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ் ஆகரர், அதே மாதிரி தமிழ் விரகர் இப்படியெல்லாம் சொல்லுவார். நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ் நாதன் அப்படின்னு சொல்லி சொல்றார். 3 பேரையுமே தமிழோடு சேர்த்து சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அப்போ 3 பேருமே தமிழோடு சேர்த்து சொன்ன ஒரு பெருமை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தமிழ் ஆழியார் அப்படின்னு ரொம்ப அருமையான இடம். உடல் சோர்வு பெற்று முயற்சியின்றி கிடைப்பினும் மனத்தில் கொண்ட தமிழ் பொழிவு சோராமை நின்றமை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ற. சரி, அப்படி இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பர் சாமிகள் போய் அவர் ஏன் பெருமான் அங்க அருள் செய்யல, திருவையாருக்கு போகணும் ஏன் சொன்னார் அப்படின்னா அதுக்கு இங்கதான் ஒரே இந்த காரணம் இங்கதான் சொல்றார். அன்னத்தன்மையர் கையிலேயே அணைவதற்கு அருளார்
மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையும் வலுத்த நன்னிடம் புனல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம் முனை பரமரோர் முனிவராம் படியால் அப்படின்னு. சாமி எப்படி வந்தார் அப்படின்னா கையிலேயே குளத்தை கொண்டு வர்றார். அது எப்படி ஒரு பாய் சுருட்டிட்டு வர மாதிரி வர்றார். அந்த கையில் அந்த மானசுராவர் குளம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மானசுராவரில் குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. இறைவனாலே உருவாக்கப்பட்ட குளம். நம்முடைய கையிலை பெருமானே கையில் கொண்டு வந்த அந்த குளம் தான் அந்த மானசுராவர். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவுங்க. நாங்கள் பேருந்தில் சுற்றி வந்தாலும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 60 கிலோமீட்டர் தொலைவு அந்த மானசரோவர். உலகத்திலே பெரிய ஏரி, சுத்தமான நீர் அப்படின்னா அதுதான். நல்ல சுத்தமான ஒரு நீர், தூய்மையான நீர். அப்படி அந்த ஏரியை கையிலேயே கொண்டு வராராம். அன்னதன்மையர் கையிலேயே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் பூவின் மேல் பின்னையும் வலுத்தனர். ஏன் வந்து கையிலை அணைவதற்கு அருள் செய்யல பெருமான் அப்படின்னா, மீண்டும் மண்ணுலகத்தில் போய் அப்பர் சாமிகள் வந்து தமிழ் பாடணுமா பெருமான். அதற்கு பிறகு பாடிய திருப்பதிகங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான திருப்பதிகள். திருப்பந்துருத்தி திருப்பதிகம், அதே மாதிரி திருவையாறு திருப்பதிகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான திருப்பதிகங்கள். இப்படி அதுக்காகத்தான் பெருமான் வந்து அருள் செய்யல. மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த நன்னிடம் புனல் தடமும் ஒன்றுடன் கூட நடந்தார். அப்படி கையிலேயே வந்து பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி அந்த குளத்தையும் கையிலேயே கொண்டு வருகிறார் பெருமான். பன்னகம் முனை பரமரோர் முனிவராம் படை. ஒரு முனிவர் போல முனிவர் கோலத்தோடு வரார். அப்படி வந்து வந்து மற்றவர் மருங்குற அனைத்தெல்லாம் சென்ற வாரம் பார்த்ததா ஒரு நினைவு கூறுவது தான். வந்து மற்றவர் மருங்குற அணைந்து நேர் நின்று சாமி வந்துட்டார். முனிவர் கோலத்துல வர்றார். அப்படி முனிவர் கோலத்துல வந்த பெருமான் அப்பர் சாமிகளுக்கு நேராக நின்று நொந்து நோக்கினார். அப்படியே மனசு ரொம்ப வருந்தி பார்க்கிறார். பெருமானுக்கே அந்த கோலத்தை பார்த்து மனசு தாளல். அப்படி மனசு வருந்தி பார்க்கிறார். அப்பர் சாமிகளுடைய நிலையை பார்த்து இறைவனே மனம் வருந்தி நொந்து நோக்கி மற்றவர் எதிர்நோக்கிட இவரும் பார்க்கிறார். அப்படி நூல்வார் சிந்திய ஊரு பலிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எய்தி என இசைத்தார் என்று சொல்லி அப்பர் சாமிகளை பார்த்து உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் சிந்தி அழிந்திடும்படி வருந்திய தரத்தினாலே இந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்து இப்படி வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பெருமான் கேட்கிறார். அதுக்கு அப்பர் சாமிகள் பதில் சொல்வார். அதுதான் இப்ப நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. நொந்து நோக்கினார். அவரது வருத்தத்தை கண்டு ஆற்றாமை குறிப்பு தோன்ற நோக்கி என்று சொல்லி பெருமானாலே அந்த காட்சியை பார்க்க முடியல. மற்றவர் எதிர்நோக்கிட வந்தவர் தம்மை அவர் நாயனார் காணா முன்னம் தாம் அவரை நோக்கி என்று சொல்லி முதல்ல நாயனார் அப்பர் சாமிகள் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே முனிவராக வந்த பெருமான் அப்பர் சாமிகளை பார்த்துட்டார். ஏன்னா சாமி பார்த்தாச்சு அப்படின்னா அருள் நோக்கம் தானே. அப்படித்தானே கண்ணப்ப நாயனாருக்கு நடந்தது. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த என்னாச்சு? பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அனுபவமானார். தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அனுபவமான. இப்ப சாமி பார்த்தாருன்னு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எத்தனை பிறப்புக்கள்ல எத்தனை வினைகள் செஞ்சோமோ அத்தனையும் போயிடும். ஆனா நம்ம எத்தனை முறை சாமியை பார்த்தாலும் ஒன்றும் பயன் இல்லை. ஏதோ நம்ம மனசு ஒரு திருப்திக்காகத்தான் நம்ம பார்த்துக்கணும். ஆனா அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும். அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல பட்டாச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் அத்தனையும் போயிடும். அத தங்கிய பவத்தின் முன்னே அப்படின்னா எத்தனை பிறப்பு இது வரைக்கும் நாயனார் எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருந்த பாசங்களும் போயிடுச்சு. தங்கிய பிறப்பின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் என்று சொல்லி இப்ப நாயனாருக்கு வந்து என்னன்னா, நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு வந்து பெருமானுடைய திருநோக்கம் நேரடியா பட்டுருச்சு. இப்ப அதனால வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப நாவுக்கரசு பெருமான் பேசுறார். இறைவர் எந்த மாதிரி கோலத்துல வந்தார் அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்றாரு. 363வது பாட்டுல அந்த பாட்டு வந்து பெருமானுடைய திருக்கோலங்க. பெருமான் கையிலையில அப்பர் சாமிகிட்ட வந்து பேசுகின்ற பொழுது வந்த கோலம் இந்த கோலம். கைலை காட்சி கிடைக்கல. கைலை காட்சி அவருக்கு கொடுக்கல. ஒரு ஒரு இறைவருடைய கோலம் எப்படி அப்படிங்கறது இதுல சொல்றாரு பாருங்க. மாசில் வற்களை ஆடையும் மார்பில் முன்னூலும் தேசுடை சடை மவுளியும் நீரும் மெய்த்திகழ ஆசின் மெய்த்தவராகி நின்றவர் தம்மை நோக்கி பேச உற்றதொரு உணர்வுற விளம்புவார் பெரியோர். இப்ப இறைவருடைய கோலத்தை இந்த பாட்டுல சொல்றாருங்க. மாசில் வற்கலை ஆடையும் அப்படின்னார். அப்படின்னா அவர் வந்த ஆடை அணிந்திருந்த ஆடை என்னன்னா அழுக்கில்லாத மறைவுரி உடை. மரவுரியால ஆடை அணிந்திருக்கிறார். மார்பிலே முப்பொறி நூல் அணிந்திருக்கிறார். ஏன்னா முனிவர் கோலத்துல வந்ததுனால முப்பொறி நூல் அணிந்திருக்கிறார்.
தேசுடை மவுலியும் ஒளியுடைய சடைமுடி. அந்த பெருமானுடைய சடை இருக்குது பாருங்க, அது ஒளியுடைய ஒரு சடைமுடி. அப்புறம் உடம்பினிடத்து விளங்கும் திருநீர். சாமி உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்கிறார். மெய்யை முற்றப்புடி பூசியோர் நம்பி, இல்லைங்களா? வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல. பெருமான் எப்பொழுதும் திருநீற்று மேனியோடு தான் இருப்பார். எப்பொழுதும் பெருமான் திருநீர் பூசியிருப்பார். அது இன்னொன்னு என்னன்னா, திருநீர் அப்படிங்கிறது பெருமானுடைய உருவம் அப்படின்னு சிவஞான போதம் நமக்கு சொல்லுதுங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல பாசத்தாருக்கின்றாம் பதின்னு சிவஞான போதத்துல 12ஆம் சூத்திரத்துல ஒரு வெண்பாவல் சொல்றாரு மெய்கண்டார். அப்படின்னா தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துட்டார். அப்ப தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய திரு வேடத்தை அடியார்களுக்கு கொடுத்து அப்படிங்கிறார். அப்ப பெருமானே அதை விரும்பி அணியக்கூடியது திருவேடம். அந்த திருநீரை வைத்துக் கொண்டு நின்றதுதான் அவருக்கு நம்பிகளுடைய பணி கைலாயத்தில். இப்படி முனிவராக நின்ற இறைவரை நோக்கி பெரியவராகிய நாயனார், அது இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. ஏன்னா பெரியவர் அப்படிங்கிறது பெருமானுக்கு முன்னாடியே பேச உற்றதொரு உணர்வுற விளம்புவார் பெரியோர் என்று சொல்லி அப்ப பேச ஆரம்பிக்கிறார். நாயனார் பேசுவதற்கு பொருந்திய ஒரு உணர்ச்சி பொருந்த உரைப்பாராகி என்று சொல்லி சொல்றாரு. இந்த பாட்டு இறைவர் முனிவராய் வந்த திருக்கோலத்தை நம் கண்முன் கொண்டு வர ஓவியம் போல வரைந்து காட்டும் திறம் காண்க என்று சொல்லி பெருமான் அப்படியே ஆசிரியர் பெருமான் அப்பர் சாமிகளை நமக்கு பல இடங்கள்ல 3 இடங்கள்ல காட்டியிருக்கிறார் இல்லையா? அப்பர் சாமியுடைய கோலத்தை 3 இடத்துல காட்டியிருக்கார். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்ப்பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயம் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள திருவதிகையில. சீர்காழியில சொல்லுகின்ற பொழுது சிந்தையடையரான் அந்த பாடல சொல்றார். அதே நம்முடைய ஆரூர்ல சொல்லுகின்ற பொழுது மார்வார புலிகண்ணீர் மலைவாரும் திருவடி. இப்படி 3 இடங்கள்ல அப்பர் சாமிகள் அப்படியே நமக்கு ஒரு படம் போட்டு காட்டின சேக்கிழார் பெருமான் இப்ப சாமியை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். அந்த வந்த கோலம் என்னன்னா முனிவராம் கோலம்ங்கிறார். முனிவராம் படியால் அப்படின்னு தான் நமக்கு சொல்றாரு. அந்த முனிவர் கோலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. நாயனார் கண்ட இறைவரது திருக்கோலத்தை இவ்வொரு பாட்டால் கூறும் முறைமையும் அவர் அருளாலே அவன்தால் வணங்கி என்றபடி அருள் வழியே அவரை கையிலையில் இருந்த அம்முறையில் நேர்காணும் திருக்கோலத்தை பின்னாடி சொல்ல போறார். இதுல இருந்து பெருமானுடைய கைலை காட்சி அவருக்கு கிடைக்கல. கைலை காட்சி எங்க கிடைக்க போகுது? திருவையாற்றுல தான் கிடைக்க போகுது. இப்ப பார்த்த கோலம் என்னன்னா முனிவராம் கோலம் என்று சொல்லி சொல்றார். மெய்த்தவராகி நின்றவர் தம்மை நோக்கி உணர்வர பெரியார் விளம்புவாரா என்று சொல்லி அண்டர் நாயகர் மலைமகளுடன் இருக்கும் பரிசு கண்டு கும்பிட அணைந்தேன். சாமியை அவர் எப்படி பார்க்கணும்னு நினைச்சார் அப்படின்னா அப்படி உம்மையம்மையோட அங்க கையிலையில இருக்கக்கூடிய பூதகணங்களோட பெருமானை பார்க்கணும்னு தான் அப்பர் சாமி நினைச்சது. ஆனா இப்ப முனிவர் கோலம் தான் கிடைக்கும். நாவினுக்கு அரசனை எழுந்திரு என்ற நீன்மொழியால் உரைப்ப தீங்கு நீங்கி யாக்கை கூட எழுந்து திகழ்வாராய். பின்னாடி அதெல்லாம் வரப்போகுதுங்க. அண்ணாலே அமுதே நாயகனே நின் கைலை கோலம் கண்ணினால் கண்டு தோல அருள்புரி என பறிந்தார் என்று சொல்லி அப்படி பெருமானை நோக்கி இனிமேல் தான் அப்பர் சாமிகள் பேச போறார். வர்க்கலை ஆடைனா மரபுரி ஆடை, சடை மௌலின சடையாகிய முடி என்று சொல்லி மெய்யில் நீர் உடம்பு உர திருநீர் பூசியிருக்கிறார். ஆசில் மெய்த்தவராகி குற்றம், ஆசுனா குற்றம், உயிர்களின் குற்றத்தை இல்லையாக செய்யும் பொருட்டு தாம் மெய்த்தவராக உள்ளவர். நம்முடைய குற்றம் என்ன? ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள் தான் நம்முடைய குற்றம். அதையெல்லாம் இல்லையாக செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? பெருமானுக்கு தான் இருக்கு. அவர் தான் நமக்கு அதாவது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனை வழிபாடு செஞ்சா ஆணவ மலம் நீங்கும். அந்த வாசனா மலம் அப்படிங்கிறது எப்போ நீங்கும்னா திருக்கூட்டத்தை வழிபாடு செஞ்சா தான் நீங்கும் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல கடைசியா நமக்கு சொல்லப்பட்டது. ஆமா, அதான் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அங்க பெருமான் இடத்திலேயே சொல்றாரு இல்லைங்களா? மறுபு பாசத்தை அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்டயே சொல்ற. மறுபு பாசங்கிறதுக்கு சிவகணைய உரை சொல்லுகின்ற பொழுது வாசனா மலம் அப்படிங்கிறாரு. அதான் பெருங்காயம் இருந்த தீந்தாலும் கூட பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனம், டப்பால் இருக்கக்கூடிய மனம் நமக்கு போகாது. அது மாதிரி மலம் நீங்கினாலும் அந்த மல வாசனை தாக்குமா? மல வாசனை தாக்காம இருக்கிறதுக்கு தான் சீவன் முக்தர் என்று சொல்லக்கூடிய அணைந்தோர்கள் என்ன செய்யறாங்க? அணைந்தோர்கள் என்ன செய்யறாங்கன்னா அடியார்களோட இருப்பாங்க, கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம ஏன் செய்யணும்னா அந்த மல வாசனை நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு தான்.
என்னதான் நம்ம மலம் நீக்கம் பெற்றாலும் உலகத்தாரோட நம்ம இணங்கி இருக்கின்ற பொழுது மீண்டும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அடியார்களோட இருக்கு. அதான் பத்தராய் பணிவார் புராணம் அதுதான் நமக்கு சொல்லுது. பத்தராய் பணிவார்னா யாருங்க? சிவன் தடியார்கள் தான் பத்தராய் பணிவார்கள். இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே பெருமானுடைய அந்த முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாயன்மார்கள் தான். அதுக்காகத்தான் அடியார்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காரணம். மீண்டும் பற்றாம இருக்கிறதுக்கு தான். யோகி ஆசையில் மெய்த்தவராகி அப்படின்னு சொல்லி, மெய்த்தவர் நேரடியை கடந்திருந்தே புலன்கணைந்தும் வென்றானை. உமையம்மையோட இருக்கிறாரு ஆனா பெருமான், ஆனா புலன்களை எல்லாம் வென்றவர் பெருமான். நேரிலை அப்படின்னா உமையம்மை. நேரடியை கடந்திருந்தே புலன்களைந்தும் வென்றானை என்று சொல்லி திருத்தாண்டகம். யோகியாயிருந்த உயிர்க்கு யோகத்தை புரிதல் வரார் என்று சொல்லி சித்தியார்ல பெருமானுடைய நிலையை சொல்லுகின்றது. பொறிவாயில் ஐந்தவைத்தான் என்று சொல்லி வள்ளுவர் பெருமானும் திருக்குறளை சொல்லியிருக்கிறார். பேச உற்றது ஓர் உணர்வர முன்னர் எச்செயலும் என்று தங்கி கிடந்தனராகவும் முனிவர் நொந்து நோக்கிட தாமும் எதிர்நோக்கிட வல்லவராயினர். அவர் பேசிட அவரை நோக்கி பேசும் உணர்ச்சி சிறிது கூடவே பேசும் வல்லராயினர். அதாவது எந்த ஒரு செயலும் இல்லாம கிடந்தவர் இப்ப பெருமானுடைய திருநோக்கம் பட்ட உடனேயே பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பெருமானுடைய திருநோக்கம் அப்படிதான். அதே மாதிரி குருநாதருடைய திருநோக்கம் பட்டாலும் அப்படித்தான். ஏன்னா பாண்டியன் மூர்ச்சித்து கிடக்கின்ற பொழுது பார்க்க கூட இல்லை ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தங்கிற பெயர் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப மூர்ச்சித்து கிடக்கிறார் பாண்டியன். அப்ப குலச்சரி நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ஞானசம்பந்தர் வந்தா இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் தீரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த ஞானசம்பந்தன்கிறது அவர் காதுக்குள்ள போயிடும். யாரு? பாண்டியனுடைய காதுக்குள்ள. அங்கதான் சொல்றாரு சேக்கிழ பெருமான். போன உடனே எந்திரிச்சு உட்காண்டார். எந்திரிச்சு மாற்றல் ஒன்று உரைக்கல் உற்றான் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். ஞான சம்பந்தன்கிற அதான் சொல்றார். மீனவன் செவியினோடு மெய்யுணர் வழி போர் ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆன போது அயற்சி தன்னை நீங்கி மாற்றம் ஒன்று உரைக்கல் உற்றான் அப்படின்னு சொன்னார். உடனே பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு பேருங்க. குருநாதருடைய திருநாமம் 5 எழுத்துக்கு சமம். அது ஞானசம்பந்தர் தான் அவங்களுக்கு குருநாதர். பாண்டியனுக்கும் மங்கையர்க்கரசியாருக்கு குலச்சரியாருக்கெல்லாம் யார் குருநாதர்? ஞானசம்பந்த பெருமான் தான். அதனால ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மந்திரம் போன உடனே மாற்றம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த திருப்பாடல்ல இவர் பேச போறார். நாயனார் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு சாமி இப்படி நீ இப்படி எல்லாம் உடம்பெல்லாம் தேய இந்த பாலைவனத்துல இருந்த காரணம் என்ன, இப்படி வந்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சாமி கேட்டார். அதுக்கு நாயனார் பதில் சொல்றார். வண்டு விளாங்குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பு இது முனியே என கூற. வந்தது சாமின்னு தெரியாது, யாரோ ஒரு முனிவர் பேசுறாங்கன்றதுதான் அப்பர் சாமிகள் பேசிட்டு இருக்கிறார். என்ன சொல்றார்? வண்டுலாங்குழல் மலைமகளுடன் உமையம்மையோட பார்க்கணுமா? பெருமான் எப்படி பார்க்கணும்னா உமையம்மையோட பார்க்கணும். அதுதான் சிறப்பு. அருளோடு கூடிய ஆனையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் எங்க சொல்றாருங்க? கணப்ப நாயனாருடைய புராணத்துல. ஆனையாம் சிவம்னா என்னன்னா அதுக்கு சிவகனை உரை சொல்லுகின்ற பொழுது அருளோடு கூடிய சிவம். அதுதான் நமக்கு எப்பொழுதும் அருள் செய்யக்கூடிய சிவம். அதான் அருளோடு கூடிய சிவம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. அது மாதிரி வண்டுகளோடாவும் கூந்தலையுடைய பார்வதி அம்மையாரோடு வடகையிலாயத்தில் தேவதேவராகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் அத்தன்மையினை அவர் அடியனேன் கண்டு கும்பிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு காதல் மிக அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அண்டர் நாயகர் இருக்கும் பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன். அன்போடு நான் இங்க வந்திருக்கிறேன் முனிவரே என்று சொல்லி சொல்றார். முனிவரே, மனத்தில் நான் கொண்ட குறிப்பு இதுதான் என்று சொல்லி, இதுதான் நான் கொண்ட என் குறிப்பு இது முனியே என்று சொல்லி தன்னுடைய குறிப்பை சொல்லிட்டார். நான் தன்னுடைய மனதில் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை வந்த முனிவர்கிட்ட சொல்லிட்டார். வண்டுலாங்குழல் மலைமகள் தேனார்ந்துக்க ஞான பூங்கோதையால் பாகத்தான் என்று சொல்லி திருக்காலத்தை திருத்தாண்டத்தில் சொல்றார். ஞான பூங்கோதைங்கிறது நம்முடைய திருமுறைகளிலே வரக்கூடிய பெயர் தான். ஞான பிரசனாம்பிகை அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அங்க ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்க? ஞான பிரசனாம்பிகை அப்படிம்பாங்க. நம்ம திருமுறையில் சொல்லப்பட்ட பேர் ஞான பூங்கோதை அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு வைக்கலாம். நல்ல பேர் ஞான பூங்கோதையா. திருக்காலத்தி தேவாரத்தில் சொல்றார்.
அம்மையப்பரை பணிந்த குறிப்பினால் வடகைலைக்கு போந்தனராதலின், அதாவது திருக்காலத்தை பெருமானை வழிபாடு செய்தனுடைய பயன்தான் அவர் வடகைலி செல்வதற்கு காரணமாக அதான் அத்தன்மையே நினைவில் ஊன்றி நிற்க இவ்வாறு கூறினார். வண்டுகள் உலாவி மொய்த்தல் அம்மையார் கூந்தலின் இயற்கை மனம் கருதி திருவிழால் புராணத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வடகைலை அப்படின்னா தென்கையிலைங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? தென்கையிலை எதுன்னா காலத்தி தான் தென்கையிலை. வடகையிலை அங்கே சாமி இருக்கக்கூடிய வடகையிலை. தென்கையிலை எது அப்படின்னா காலத்தி தான் தென்கையிலை. ஏன்னா நக்கீர தேவராயனர் பாடுறார், கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு சொல்லி பாடுங்க. கைலாயத்தினுடைய சிறப்பு காலத்தில உண்டு. அதே மாதிரி அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அத்தனையும் இங்கே நடக்கும். உச்சிகால பூஜையில் தேவர்கள் இங்கேயும் வழிபாடு செய்ய வராங்க, காலத்திலையும் வழிபாடு செய்ய வராங்க. அந்த ஓசை, அந்த 5 துந்துவிகளுடைய ஓசையைத்தான் கண்ணப்ப நாயனார் கேட்கிறார். இது என்கொள் நானா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது நானன் என்ன சொல்றான்னா, இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படிங்கிறான். அவனுக்கு 5 துந்துவிகளுடைய ஓசை, தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வாங்கன்னு சொல்ல தெரியல யார் நானனுக்கு. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தேன் பூச்சி எல்லாம் நிறைய இருக்கு, அந்த தேன்களுடைய ஓசை தான் என்று சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்றான். ஆனா அது தேன் பூச்சியினுடைய ஓசை இல்லை. அது என்ன ஓசை அப்படின்னா 5 துந்துவிகளுடைய ஓசை. தேவர்கள் எல்லாம் உச்சி காலத்துல வழிபாடு செய்வாங்க. உச்சிக்கால வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 12 மணி அப்படிங்கிறது காலத்தி வழிபாடு ரொம்ப முக்கியம். தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள். குறிப்பு அப்படின்னா குறிக்கோள், என்னுடைய குறிக்கோள் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே என்று சொல்லி கண்டு கும்பிடும் அப்படின்னார். புறக்கண்ணாலும் கண்டு வழிவிடும் அகக்கண்ணால் கண்டு கும்பிட்டு இருப்பேனாயினும், ஏற்கனவே பெருமானுடைய கோலம் எப்படி இருக்குங்கிறது அப்புறம் சாமிகளுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள, இருந்தாலும் புறக்கண்ணாலும் அதை கண்டு வணங்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி கடைசியா என்ன சொல்றார், காட்சி பார்த்ததுக்கு பிறகு கண்ட ஆனந்த கடலினை, கண்டனே வரும்பார், கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்பார். இந்த புறக்கண்ணால பார்க்கணும் அந்த காட்சி அப்படிங்கிறது அப்பர் சாமிகளுடைய கருத்து. ஆமா, அத தண்டியடிகளுடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அகக்கண்ணால் நோக்கும் கருத்துடையார் அப்படின்பார். அவருக்கு கண்ணு இல்லை, பார்வை இல்லை அப்படிங்கிற குறைய சொல்லவே மாட்டார். ஆமா, அகக்கண்ணால் நோக்கும் கருத்துடையார். அவருக்கு புறக்கண் இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்த்துக்குவார். அப்படி அதை குறைய கூட நிறைவாக சொல்லுவது ஆசிரியர் பெருமானுடைய ஒரு பண் குறிப்பு. கண்டு கும்பிடு புறக்கண்ணாலும் கண்டு வழிபட வேண்டும் என்று சொல்லி சிவபூசையில் அந்தரியாகும் என்னும் அகப்பூசை நிலையில் நின்றும் புறப்பூசைக்குள் புகும் போது இவ்வாறு செய்து கொள்ளும் பிரார்த்தனையை இங்கு நினைவு கூறுக. சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும், சிவபூஜை நம்ம வெளியில சிவலிங்க திருமேனிக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே எல்லாம் செய்யணும். சரி, உள்ளுக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டு உள்ளுக்குள்ளேயே செஞ்சுட்டேன்னு சொல்லி அதோட நிறுத்தக்கூடாது. சிவபூசையினுடைய ஒரு அங்கம்தான் அகப்பூசையை ஒழிய புறப்பூசை கண்டிப்பா செய்யணும். ஆமா, அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஞானமெல்லாம் இல்லை. ஆனா ஞானியர்களுக்கு தேவை இருக்காது. ஆனா நம்ம கண்டிப்பா புறப்பூசை செய்யணும், அகப்பூசை செய்யணும், புறப்பூசை செய்யணும். அதாவது இவ்வாறு செய்து கொள்ளும் பிரார்த்தனையை இங்கு நினைவு கூறுக அப்படின்னு சொல்லி சொல்ற. காசினி மருங்கு பயில மானுட பான்மையோர், அது அடுத்த பாட்டு. இப்ப இப்படி சொல்லிட்டாரு இவர். அதாவது அப்பர் சாமிகள் கைலாயம் வந்ததை ஒரு எத்தனை பாட்டு சொல்றாருன்னா, காலத்திலிருந்து ஆரம்பிச்சு கைலை நம்முடைய திருவையாறு வந்தது 35 பாட்டு சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கிறார். 35 பாடல்கள். அம்மா கைலாயம் வந்ததை ஒரே பாட்டில் சொல்லி முடிக்கிறார். காரைக்கிழமையார் ஒரே பாட்டு. ஏன்னா மனதை விட வேகமாக அவங்க சென்றது இல்லைங்களா? மனதை விட காற்றை விட வேகமாக போனதை எப்படி சொல்றார் அப்படின்னா, வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று, மனத்தை விட மனதை விட வேகமா போறாங்களாம். அதனால வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடையவில் எதிலை மாலை சூலபாணியனார் மேவும் படரொளி கையிலை வைப்பின் பாங்கணைந்து ஆங்கு நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார்கள். அம்மா கைலாயம் போய் நம்ம காலில் நடக்கிறதா? பெருமான் இருக்கக்கூடிய அந்த கையிலைய காலால நடக்கலாமா? தலையால நடந்துடும் இல்லைங்களா? ஒரே பாட்டில் சொல்லி முடிக்கிறார். அதான் பெரிய சிறப்பு. அதுலயே 2 வரி தான் கைலாயம் போனது. ஆமா, படரொளி கையிலை வேற்பின் பாங்கணைந்து ஆங்கு
நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். அம்மா தலையால நடந்து போனாங்க. அது மட்டுமா, அங்கிருந்து மீண்டும் சாமி சொல்லி திருவாலங்காட்டுக்கும் தலையால நடந்து வந்தாங்க. இப்படி திருவாலங்காட்டுக்கு தலையால நடந்து வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் ஞானசம்பந்த பெருமான் 500 ஆண்டுகள் கழித்து காலால் அவர் நடக்கல, வேறொரு பதியில போய் தங்குறார். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு சிற்ப எம்மை ஆளும் அம்மை அப்படிங்கிறார். எம்மை ஆளும் அம்மை அப்படின்னார். பாருங்க, அப்ப அம்மாவை எந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆளும்னா என்ன தெரியுங்களா? குருநாதரா ஏத்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம ஆளும் அப்படின்னாவே எனக்கு குருநாதர் அப்படின்னு அர்த்தங்க. இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு சிற்ப எம்மை ஆளும் அம்மை திரு தலையாலை நடந்து போற்றும் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மைநெறி விடுவாத பதியன் மாடவர் செலும்பதியின் அன்றரவு பள்ளி சேர்ந்தார். அப்ப ஞானசம்பந்த பெருமான் அம்மா தலையால நடந்து வந்த பதி என்று சொல்லி காலால மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி தனியா ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பதியில போய் தங்குறாரு. எந்த பதிங்கிறது பெரிய புராணத்துல சொல்லப்படல. ஏதோ ஒரு கோயில்ல அங்க போய் பதியில தங்குறாரு. அப்ப சாமி அங்க போறாரு. சாமி அந்த நள்ளிரவு நேரத்துல போறார். நள்ளிரவு நேரத்துல போய் பெருமானுக்கு காட்சி கொடுத்து, ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்து, அது மட்டுமல்ல, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு ஒரு பதிகம் பாடுறாரு. துஞ்ச வருவார் அவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தை கூட சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் என்று சொல்லுவார்கள். உடம்பு உருக்கக்கூடிய ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். பாடிய நேரம் என்னன்னா 12 மணிக்கு மேல இருக்கும். அப்பசாமி அப்போசை எல்லாம் முடிஞ்சு அவர் போய் சேர்றதுக்கே காலதாமதமாயித்தான் பதிகம் பாடா. எப்பொழுதும் போய் சேர்ற இடத்துல ஒரு பதிகம் பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். அன்றைய தினம் பாட முடியல. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாம் பார்த்தோம்னா 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல பாடுறேன். திருப்பதிகை எப்ப வேணாலும் நம்ம பாடலாம். தேவாரம் பாடுறதுக்கு கால நேரமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எத்தனை தடவை வேணாலும் பாடலாம். இதுக்கு நிர்மாலய தோஷமும் கிடையாது. ஒரு சாமிக்கு ஒரு பதிகத்தை பாடிட்டேன், மறுபடியும் அந்த பதிகத்தை பாடக்கூடாதுன்னு எந்த ஒரு சடங்கும் அப்படியெல்லாம் ஒரு விதி இல்லை. எத்தனை பதிகத்தை வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எப்ப வேணாலும் பாடலாம். அதுதான் தேவாரத்துக்கு நமக்கு பதிகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அப்படி பதிகம் பாடிய பெருமை முதலாவதாக பாடியது காரைக்கிழமையார் தாங்க. அவங்க தான் இல்லைங்களா 2ஆம் நூற்றாண்டுலேயே பாடியிருக்காங்க. அற்புத திருவந்தாதியை எப்படி பாடினாங்கன்னு சேக்கிழ பெருமான் சொல்லக்கூடியது அழகுங்க. ஆமா, உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதை அப்பொழுது அருளி செய்தார் அப்படின்னாரு. எப்ப அம்மா எப்படி எந்த நிலையில பாடினாங்க அப்படின்னா, ஞான உற்பவித்து உள்ள ஊறி திளைத்த ஞான ஒருமையில பாடினாங்களாம் காரைக்கிழமையார். அதனாலதான் அந்த அற்புத திருவந்தாதிக்கு அவ்வளவு ஒரு இது அதிகங்க. நல்லா நம்ம தேவார திருவாசகம் படிக்கிற மாதிரி 11ஆம் திருமுறையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனா 11ஆம் திருமுறையில எல்லாம் நிறைய இருக்குது. அது அம்மையாருடைய பதிகம் எல்லாம் கண்டிப்பா எப்படி தேவாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி அம்மையாருடைய பதிகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐயா நூல் போட்டிருக்கிறார், திருச்சாப்பள்ளி ஐயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நூல் போட்டு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அடியானெல்லாம் பாக்குறதுக்கு அந்த நூலை தான் எடுத்துக்குவேன். ஒரு விளக்க உரை ரொம்ப தெளிவா இருக்கும், எளிமையா இருக்கும், படிச்சோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடியாருடைய குறிப்புகளை எல்லாம் தனியா எடுத்து எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் அருமையா இருக்கு. அடியானுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடைச்சது. அதனால அம்மையாருடைய திருப்பதிக ரொம்ப ரொம்ப முக்கியம். கைலை போனதை அதான் படரொளி கைலை வெற்பின் பாங்கணைந்து ஆங்கு நடையினை தவிர்ந்து பார்வையில் தலையினால் நடந்து சென்றாரு முடிச்சாரு. ஆனா இங்க கைலாயம் போறது 35 பாட்டு. ஏன்னா அவ்வளவு மெய் வருந்தி அப்படியே உடல் உறுப்புக்கெல்லாம் அழிய அப்படியே நாவுக்கரசு பெருமான் சென்றத அவ்வளவு இழுத்து சொல்றார், நீட்டி சொல்றார். இப்ப சாமி சொல்றாருங்க, திரும்பி போக சொல்றாரு சாமி. ஆமா, எல்லாம் முடியாது, நீ திரும்பி போனே சொல்றாரு. அடுத்த பாட்டுல வருது, மேலும் அத்தனை உமக்கிணை கடனென்ன விளங்கும் தோலுமா சொல்றாரு பாருங்க. திரும்பி போனே சொல்றாரு. மேலும் அத்தனை அப்படின்றார். மேலும் அத்தனை உமக்கிணை கடன் என விளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கையிலை மாழ்வரையாவது காசினை மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அயல் கொள்வேல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில் கொள் வெஞ்சுரத்து என் செய்தீர் என விளம்பி கையிலை மாழ்வரையாவது காசினை மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு எளிதா வர முடியுமா? பெருமானே சொல்றார் பாருங்க. இந்த இடத்துல இங்கு நின்று மீண்டும் செல்லும் அவ்வளவே இனி உமக்கு கடனது என்று சொல்லி மீளும்
பெருங்கயிலை திருமலையானது பூமியிடத்து பயிலும் மனிதத்தன்மையுள்ளோர் சென்றடைவதற்கு எளிதானதா? சாமி கேட்கிறார், முனிவராக இருந்து கேட்கிறார். அப்படியெல்லாம் வர முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, கூறிய வேற்படை முதலியவற்றை ஏந்திய தேவர்களும் சென்று அணுகுவதற்கு அரியது. தேவர்கள் கூட வந்து அணுக முடியாது, ஏன்னா அவ்வளவு கடுமையானது இந்த கைலை என்று சொல்லி இறைவனே சொல்றாருங்க. அப்படி விளம்பி மிக்க கொடிய சுரத்தினடை வந்து என்ன என்ன அறியாமை செய்து விட்டீர் அப்படின்னு சொல்றார். வெயில்கொள் வெஞ்சுரத்தில் என் செய்தீர் வந்து என விளம்பி, இப்படி தெரியாம வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி முனிவராக வந்த பெருமான் அப்பர் சாமிகளை பார்த்து, அவர் தெரியாமையா வந்தார்? எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாமையா இருந்தது. ஆனா அந்த உரைப்பு தான் அவரை கொண்டு வந்து சேர்த்தது. அதனாலே என்னை ஆண்டு கொண்டு அருளியே அமுதே விண்ணிலே மறைந்தருள் உரி வேதநாயகனை கண்ணினால் திருக்கையிலில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொல நயந்தருள் புரியரம் பணிந்தார். பின்னால்தான் வருது, அடுத்த பாட்டு தான் அது வருது, அதுக்கு அடுத்த பாட்டு. அவ்வளவு உரைப்பு அரசுகளுக்கு. என்ன அறியாமை செய்து விட்டீர் என்று சொல்லி இறைவனே கேட்கிறார். காசினி மருங்கு பயிலும் மானுட பான்வர் காசினி பொறிகட்கு இடறிய ஞானம் என்று சொல்லி மயக்கம் செய்யும் பூமி. காசினி மருங்குன்னா நமக்கு மயக்கத்தை செய்யக்கூடிய பூமி. நல்வினை பயனும் தீவினை பயனும் கலந்து அனுபவிக்கப்படும் கண்ப பூமியாக நிலவுலகத்தில் பயிலும் மனித தன்மையினர். இந்த ஒரு பூமி, இந்த ஒரு இடம் தாங்க ரெண்டு இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பூமி தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம சொர்க்கம் எப்படின்னா, நாம செய்த நல்வினை பயனை மட்டும் அங்கே அனுபவிக்கலாம். நல்வினை பயனை அந்த இன்பத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய இடம் சொர்க்கம். நரகம் எப்படின்னா, நாம செய்த தீவினையின் பயனாகிய துன்பத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய இடம் நரகம். இப்போ ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம்னா பூமி தாங்க. அதனாலதான் தேவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனைய கொள்கின்றவார் என்று நோக்கி. தேவர்கள்லாம் ஏன் வருத்தப்பட்டாங்கன்னா, நல்வினை பயனை அங்க அனுபவிச்சுக்கலாம், தீவினை பயனை இங்க அனுபவிச்சுக்கலாம். ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பூமி தானுங்க. அதனாலதான் பூமி வந்து மிகச் சிறந்ததாக நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. பூசை செய்யக்கூடிய ஒரு அம்சம் எங்க இருக்குதுன்னா பூமியில தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கலாமா? சரி. பூசை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க இருக்குதுன்னா இங்கதான் இருக்கு. ஆமா, இங்கதான் நிறைய தலங்கள் இருக்கு. நமக்கு பூசை செய்யக்கூடிய பூசைக்கு தேவையான நீர், மலர் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னா இங்கதான் கிடைக்கும். நீங்க கைலாயத்தில் போய் பாருங்க, எப்படா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போய் பூஜை பண்ணலான்னு தான் நினைக்கும். பூசை பெட்டி எடுத்து வச்சா சீக்கிரமா எடுத்து உள்ள போடலான்னு தான் நினைப்போங்க. அங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, குளிக்கவே முடியாது. அப்புறம் காஞ்சி போன வில்வத்தை தான் நம்ம போடணும், மலரெல்லாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு அங்க சூழ்நிலை அப்படி இருக்கு. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுனா நம்ம இங்க இருக்கக்கூடிய இடம் தாங்க. அதுலயும் நம்ம தென்னகம் அப்படின்னு சொல்றது, வெளியில போனா தான் இதனுடைய அருமை என்னன்னு தெரியும். ரொம்ப கடுமையான குளிரும் இல்லை, கடுமையான வெப்பமும் இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி சாமி நம்மளை வச்சிருக்கிறார், அருமையா வச்சிருக்கிறார். ஆனால் அது நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியறது இல்லை. அங்க போனா நல்லா இருக்கு, இங்க போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அளவாய் விடுறோம். இங்கதான் நல்லா இருக்கு. எதுனா பூசை செய்யணும் இல்லைங்களா, பணி செய்யணும், தொண்டு செய்யணும், நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம இந்த சூழல் தான் சரியா இருக்கு. இப்பதான் சொல்றாரு, தேவர்கள் கூட வர முடியாத ஒரு இடத்துக்கு எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மானுடன் என்னாது மானுட பான்மையோர் என்றதால் மக்கள் பிறப்பில் வந்தாராயினும் மனித தன்மை நீங்கி ஆளுடைய அரசுகள் நம்பிகள் முதலிய சிவத்தன்மையுடைய எந்த பெருமக்கள் போல்வார் அடைகிறது. அதாவது மானுட பான்மையோர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, சேக்கடை பெரும் மனுஷனா பிறந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு மனிதத்தன்மையே இருக்காது. மனிதத்தன்மையோடு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவதான். மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பான்மையோர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. வேற்படை அமரர்னா தேவர்களும் வர முடியாது என்று சொல்லி இங்க சொல்றாரு. இப்பதான் சொல்றாருங்க, நீயே பேசாம திரும்பி போறது பரவாயில்ல. அப்பர் சாமியில பார்த்து பெருமான் சொல்றாரு, நீ பேசாம திரும்பி உங்க ஊருக்கே போறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனே சொல்றார், மீளும் மத்தனை உமக்கு இணை கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவலும் முன்னோல் முனி சொல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, சாமி வந்து திரும்பி போறதுதான் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பர் சாமி சொல்றாரு, ஆளும் நாயகன் கையிலை இருக்கை கண்டல்லான் மாலும் இவ்வுடல் கொண்டு மேலேன் என மறுத்தார். உடம்பு என்னைக்கு இருந்தாலும் அழிய போற உடம்பு தான், அது இன்னைக்கே அழிஞ்சிட்டு போகுது. அதனால இந்த உடம்போட திரும்பி நான் மீண்டும் போக மாட்டேன், உங்களை
பெருமான கையில பேசுறதே சாமி தான், ஆனா பேசுறது சாமின்னு அப்பர் சாமிகளுக்கு தெரியாது. என்ன சொல்றாரு, இந்த உடம்போட இனிமேல் நான் அந்த பூமிக்கு போக மாட்டேன், ஆளும் நாயகனை, என்னை ஆளக்கூடிய கைலை நாயகனை காணாது நான் இந்த உடம்போடு மீண்டும் நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லி உறுதியா நிற்கிறார் அப்பர் சாமிகள். அதான் மீளும் அத்தனை உமக்கினை கடன் என விளங்கும் அப்படின்னார். அதாவது என்ன சொல்றாருன்னா, பெருமானே இங்கு நின்று மீண்டும் செல்லும் அவ்வளவே நீ உனக்கு கடனாகும், திரும்பி போறதா நல்லதுப்பா உனக்கு, நீ இனிமேல் வந்து பெருமானை எல்லாம் இங்க வந்து கைலாயத்துல எல்லாம் பார்க்க முடியாதுன்னு யாரு சொல்றார், பெருமா கைலைநாதனே சொல்றார், திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். மீளும் அத்தனை உமக்கு இணை கடன் என்று சொல்லி இறைவனே சொல்றார். அப்படி சொன்ன உடனே விளங்குகின்ற தோளிலும் திருமேனியிலும் கிடந்து துவலுகின்ற முப்புரினுடைய முனிவர் சொல்ல, அதுக்கு அப்பர் சாமிகள் சொல்றார், ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னார். பெருமானே முனிவர்கிட்ட சொல்றார், என்னை ஆளும் நாயகரது திரு கையிலையில் இருக்கும் கோலத்தை கண்டபின் அல்லது அழியும் தன்மையுள்ள இந்த உடலை கொண்டு மீளமாட்டேன் என்று மறுத்தார் என்று சொல்லுகிறார். சிவபெருமானே சொல்லியும் கூட அவர் மறுத்து சொல்றாரு. ஆனா வந்தது சாமின்னு அவருக்கு தெரியாது, ஒரு முனிவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசுறாரு. அந்த உரைப்போடு அப்பர் சாமிகள் வந்து நிக்கிறார். விளங்கும் முன்னூல் இங்க வந்து என்ன காரியம் செய்து விட்டீர், மீளும் அத்தனையே இனி உமக்கு, மீளும் அத்தனையே இனி உமக்கு கடன் என்று சொல்லும் போது முனிவரது திருமேனியில் கண்ட மெய்ப்பாடு குறித்தது என்று சொல்லி சாமி வந்து பூணூல் போட்டிருக்கிறார். இப்படி எல்லாம் திருநீர் அணிந்திருக்கிறார். இப்படி எல்லாம் அந்த கோலத்துல தான் வரார். நாயனார் தங்கி கிடந்த நிலை கண்டு நொந்து நோக்கி பரிந்து கூறும் மிக்க ஆர்வ நிலையும், அவர் இருக்கிற உடம்பெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா, உறுப்புகள் எல்லாம் தேய்ந்து அப்படி நெஞ்செலும்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சு, அப்படி தவழ்ந்து வர முடியல, அப்படி ஒரே கடையில படுத்து கிடக்கிறார். அதை பார்த்து சாமியே நொந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமானே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். பரிவு நிலையும் சொல்லால் மட்டுமன்றி புறத்திலும் தோன்றும்படி முனிவர் திருமேனியில் அசைவு தோன்ற, அதனால் அவர் அணிந்த முன்னோல் ஆகத்திலும் தோளிலும் துவல் உற்றது. சாமி சொல்லுகின்ற பொழுது பெருமானே அந்த ஒரு அசைவோடு சொல்றார். இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு செய்கையோட சொல்றார். அப்ப அந்த போட்டிருக்கிற நூல் முப்புரி நூலெல்லாம் அசைந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி ஆசிரியர் பெருமான் நமக்கு சொல்றாரு. நம்ம ஆளும் நாயகன் முக்காலத்தும் பொதுவாக நிகழ்கால பெயரச்சத்தில் சொல்றார். ஆளும் நாயகன் எக்காலமும் காப்பதற்கு நாயகன் உளன், நான் எதற்கு அஞ்ச வேண்டியதில்லை என்று குறிப்பு. அதாவது என்னன்னா, நாயகன்னா தலைவன் அர்த்தங்க. எந்த காலத்திலும் என்னை காக்கக்கூடிய பெருமான் இருக்கிற பொழுது நான் எதுக்கு அஞ்சணும், நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நாயகன் என்றமையால் நாயகத்தன்மையாலும் தம்மை அடையும் உயிர்களுடைய காதன்மையை நிறைவேற்ற கட்டுப்பட்டவன் என்பது குறிப்பு. நாயகன்னா நடத்துபவன், காதலின் அடைந்தேன் என்று சொல்லி சொல்ற. அதாவது நாயன்மார் அப்படிங்கிறது எப்படி நாயன்மார்களுக்கோ அதே மாதிரி இறைவனுக்கும் நாயன்மார்னு பெயர் உண்டு. ஆமா, வருது இல்லைங்களா, கண்ணப்ப நாயனார் குணத்துல வருது. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி விற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை வளரை அங்க ஒரு நாயனார் வருது. இன்னொரு இடத்துல கண்ணப்ப நாயனார் குணத்திலே வருது, கொடுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார். அந்த இடத்துல நாயனார்னு ரெண்டு இடத்துல வருது கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலேயே. ஆமா, நாயனார்னா தலைவன் அர்த்தங்க. நம்மை நெறிப்படுத்தக்கூடியவர்கள், நம்முடைய தலைவர்கள், நாயன்மார்கள் தான் நமக்கு தலைவர், வேற யாரும் தலைவர்கள் கிடையாது. நாயன்மார்கள் தான். நாயன்மார்னா என்ன, தலைவர்கள் அர்த்தம். ஆமா, நம்மை நெறிப்படுத்தக்கூடியவர்கள், நம்மை ஆளும் நாயகர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அது ரெண்டு இடத்துல வருது. இங்க நாயகன் அப்படின்னாலும் அதே தான், நாயகனாலும் நம்மை வழி நடத்தக்கூடிய நாயகத்தன்மை என்று சொல்லி நடத்துவோன் காதலின் அடைந்தேன் என்று சொல்லி சொல்றார். இருக்கை கண்டு அல்லால் அப்படின்னார். வீட்டிற்கும் திருக்கோலம் இருந்த நின் கோலம் கண்டால் என்பது அந்த கோலத்தை பார்க்காது நான் திரும்ப மாட்டேன். மாலும் இந்த உடல் அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு இல்லைங்களா, எப்படி இருந்தாலும் இந்த உடம்பு வந்து அழியக்கூடிய உடம்பு, அதனால இந்த உடம்பு எடுத்துட்டு மீண்டும் நான் மண்ணுலகத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி இப்போதே அழிவெய்து கொண்டிருக்கும் என்பது இப்பவுமே அந்த உடம்பு அழிந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தில் அவர் சொல்றாரு. ஆங்கு மற்றவர் துணிவறிந்தவர் தம்மை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீன் மொழியால் ஓங்கு நாவினுக்கு அரசனை எழுந்திரீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். இதுதான் பெருமானுடைய கூற்றுங்க.
அதாவது இதுவரைக்கும் முனிவராக வந்த பெருமான் இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த முனிவர் கோலத்தை மறைச்சிட்டார். முனிவர் கோலத்தை மறைச்சு இப்ப ஓசை மட்டும் கேட்குது. ஒரு அசரீரியா சாமி சொல்றாரு, ஆங்கு மற்றவர் துணிந்து துணிவறிந்து அவர் தம்மை அறிய நீங்கு மாத ஒரு விசுமுடை கறந்து நீன்மொழியால் ஓங்கு நாவினுக்கு அரசனே அப்படின்னு சொல்லி பெருமானே சொல்றாருங்க. அதாவது இந்த பாட்டுல அவருடைய துணிவை உலகம் அறிந்து உய்யுமாறு தாம் அறிந்து. இப்ப நாயனாருடைய அப்பர் சாமிகளுடைய அந்த துணிச்சலை சாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மட்டும் தெரிஞ்சா பத்தாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாமி நினைக்கிறாராம். அதனாலதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அது திருநீலகண்ட நாயனார் பணத்திலேயே வருங்க. ஏன் சாமி வந்து அடியாருடைய வீட்டுக்கெல்லாம் அப்படி வராரு அப்படின்னா, அது சோதிக்கிறதுக்குன்னு சொல்றது இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பியுய்ய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி. தொண்டரை விளக்கம் காணனர், அடியாருடைய பெருமைகளை நம்ம உலகத்தார் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிவயோகியா வந்தார் அப்படின்னாரு. இங்க முனிவரா வந்ததுக்கு என்ன காரணம்னா, நாயனாருடைய பெருமைகளை உலகம் பூரா தெரிஞ்சுக்கணுமா. ஏற்கனவே திருநாவுக்கரசன் பெயர் சொல்லுகின்ற பொழுது 7 உலகத்தை கேட்கிற மாதிரி சொன்னார். யாரு? இறைவன் சொன்னார். அது வரைக்கும் நாயனாருடைய பெயர் மருள் நீக்கியார் தானே. மருள் நீக்கியாராக இருந்த அப்பர் சாமிகள் கூற்றாயினவாறு பதிகம் பாடி முடித்த உடனேயே அப்பர் சாமிகள் அந்த திருநாவுக்கரசுங்கிற நாமத்தை இறைவன் சொல்றாரு. பாவூற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நின் நல்ல நாமம் உலகு 7னும் நயப்புற மன்னுகனர். 7 உலகத்தை நிலைச்சு நிக்கணுமா அப்படின்னு யாரு விருப்பம்? சாமியினுடைய விருப்பம். ஆமா, நாவுக்கரசுங்கிற அந்த சொல், அந்த நாமம் 7 உலகத்திலே நிலைச்சு நிக்கணும்னு இறைவன் விரும்புறார். அதே மாதிரிதான் இப்ப நாயனாருடைய பெருமை இந்த உலகம் பூரா பரவணும் என்று சாமி நினைக்கிறார். அதான் இந்த இடத்துல வந்து அதான் நீங்கும் மாதவர் விசும்படை கறந்து நீன் மொழியா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா அதாவது ஆகாயத்தில் மறைந்து நீண்டத்தம் வாக்காகி அசரீரியால் ஓங்கும் நாவுக்கரசனே எழுந்துரு அப்படின்னா என்று சொல்ல, ஊர்கள் எல்லாம் நீங்கிய உடம்போடு எழுந்து ஒளியில் விளங்குவாராகி. இதுவரைக்கும் தேஞ்சு போன அழிந்து போன செதறிய அந்த உடம்பு உறுப்புகள் எல்லாம் இப்ப சேர்ந்து அப்படியே ஒரு ஒளி பிழம்பா நிக்கிற பெருமாள். இப்ப எல்லாம் எப்படி அங்க ஆரம்பிச்சாரோ யாத்திரைய காலத்தில் எப்படி ஆரம்பிச்சாரோ அந்த திருமேனியோடு இப்ப இருக்கிறார். அப்படி ஒளி நிறைந்த ஒரு திருமேனியோடு அப்பர் சாமிகள் வந்து அங்க காட்சி கொடுக்கிறார். ஒளி திகழ்வார் அப்படின்னாரு. துணிவறிந்து அறிந்து உலக உயிர்கள் அறியும் பொருட்டு தாம் அறிந்து பதிநிலையில் எல்லாம் அறியும் நிலைவேறு உயிர்கள் அறியும்படி எண்ணி தாம் அறியும் நிலைவேறு. அதாவது சாமிக்கு எல்லாம் தெரியும், இப்ப நாம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமானுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆனா உலக உயிர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாமி நினைக்கிறார். அந்த அப்பர் சாமிகள் அப்படின்னாவே என்னன்னா, திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தன் பெயரோ வேறொரு பெயர். அப்புதி நாயனார் சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா ஒரு தொண்டு அப்படின்னா அந்த உரைப்பு அப்படிங்கிறது அப்பர் சாமி கிட்ட தான் பார்க்கணும். பாருங்க, இறைவனை அவருடைய திருக்கோலத்தை பார்க்கணும்னு மனசில் நினைச்சவர் உறுப்பெல்லாம் அழிந்தும் கூட அந்த இடத்துல அப்படியே எந்த ஒரு செயலும் இல்லாத படுத்து கிடக்கிறாரு. ஆனா கையிலை சிலம்படி அவர் மனசுல கேட்டுட்டே இருக்குது. அதுதான் உரைப்பு அப்படிங்கிறதுங்க. அப்படி உரைப்பு இருந்தா பெருமான் எப்படியாவது ஒரு வாய்ப்பு சாமி கொடுப்பார், என்னைக்கு இருந்தாலும் கொடுப்பார். அதான் மூவுலகு நின்னிலைமை அறிவித்தோம் என்று சொல்லி நமக்கு சொல்றார். 3 உலகத்திலே கேட்கும்படியாக அவர் தம்மை அறிய நீங்கும். எதில் நின்ற போது அறிய வைக்காது, நீங்கின போது அறிய வைத்தல் இறைமை தன்மைகளில் ஒன்று. எதில் நின்ன பொழுது சொல்லல, இப்ப அந்த உருவத்தை மறைத்து கொண்டு அசரீரியாக பெருமான் சொல்றாருங்க. அவர் தம்மை அறிய நீங்கும் என்று சொல்லி சொல்றாரு. ஓங்கும் நாவினுக்கு அரசனை எழுந்துரு அப்படின்னு இது இறைவரது அசரீரி வாக்கு சாமியே சொல்றதுங்க. அப்பர் சாமிகளுக்கு அந்த நாவனுக்கு அரசு அப்படிங்கிறது இறைவன் சொன்னது. இப்ப மீண்டும் இங்க சொல்றார். இதுக்கு முன்னாடி எங்க சொன்னாரு? திருவதியில் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அந்த பதிகம் பாடுகின்ற பொழுது பாடி முடிச்சதுக்கு பிறகு திருநாவுக்கரசன் சொன்னாரு. இப்ப அதற்கு பிறகு இங்க திருநாவுக்கரசுங்கிறது சாமி சொல்றார். ஓங்கும் நாவினுக்கு அரசனே, ஓங்கும் என்றதனை அரசனே என்பதனுடன் கூட்டி உயர்ச்சி என்று சொல்வது. நாவினுக்கு அரசனே ஓங்கு என்று சொல்லி வாழ்த்தாகிய வியங்கோல் பெருமான் வந்து வாழ்த்துன மாதிரி இந்த இடம். அவன் நாவினுக்கு அரசனே ஓங்கு அப்படின்னு என்ன, நல்லா இரு, நல்ல உயர்வாக இரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்பர் சாமிகளை பெருமான் வாழ்த்தியதாக ஒரு வினையால் அணையும் பெயராக வைத்து போற்றியிருக்கிறார். வினைமுற்றாக வைத்து போற்றிருக்கிறார். வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுது. எழுந்திரு எழுதல்னா உடல் தேய்ந்து செயலின்றி வீழ்ந்து கிடக்கும் நிலையினின்றும் எழுதல். பின்னர் பலகாலம் நில உலகில் சிவநெறி
பயின்றிருத்தலும் இறுதியாய் சிவானந்த ஞான வடிவேயாகி திருவடிக்கில் இருத்தலும் என்று சொல்லி பெருமான் அந்த எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. தீங்கு நீங்கிய யாக்கை அப்படின்னு கட்டுவிட்ட நிலையினின்றும் நீங்கி முன்பு போல் கட்டப்பட்டது என்று குறிக்க யாக்கை அப்படின்னு சொல்லி, யாக்கைன்னு என்னன்னா கட்டுதல், தத்துவங்களால் கட்டப்பட்டது அந்த உடம்பு இல்லைங்களா. யாக்கைன்னு எதுக்கு பேருனா, யாக்கைனா கட்டுதல், ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீங்கு நீங்கிய யாக்கை ஒளி திகழ்வார் அப்படின்னு, சிவ ஒளியில் முன் தேய்ந்து சிதைந்த உடம்பு சிவ அருளால் தீங்கு நீங்கியதாதலின் சிவனருள் ஒளி பெற்று விளங்கியது என்று சொல்லி சொல்றாங்க. சண்டீஸ்வர நாயனார் பணத்தில் இதே மாதிரி வரும். இப்ப நாயனாருடைய உடம்பு எப்படின்னா அப்படி ஒரு ஒளி பிழம்பா இருக்கு. ஆமா, அப்படி ஒளி யாக்கையா இருக்குது. அதே மாதிரிதான் நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய உடம்பு பெருமான் தொட்டதனால, பெருமான் அவரை அனைத்து உச்சி முகந்ததனால அந்த உடம்பு அப்படியே மாறிடுச்சு. அது அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின்று உயர்ந்த சிவமயமாய் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. கண்ணப்ப நாயனாருடைய உடம்பு அப்படிதான் ஆச்சு. நாயனார் பெருமானுடைய திருநோக்கம் பட்டதனால பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னா, பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னு. பெருமானுடைய திரு கரங்கள் பட்டாலும் சரி, பெருமானுடைய திரு பார்வை பட்டாலும் சரி, அந்த நிலை மாறிடும். ஆன்மாக்களுக்கு அந்த நிலை மாறிடும். அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின்றி உயர்ந்த சிவமயமாய் சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்துல சொல்லு. இப்படி பெருமான் நாவுக்கரசு பெருமான அந்த மாதிரி சொல்றார். ஓங்கு நாவினுக்கரசனை எழுந்திரீர் என்று சொல்லி சொல்றார். இப்ப அப்படி சொன்ன உடனேயே மீண்டும் அப்பர் சாமிகள் பாருங்க, சாமி எழுந்திருக்க சொல்லி மறைஞ்சு இப்ப அந்த அசரீரி மட்டும்தான் வருது. இப்பதான் அந்த உரைப்பை காட்டுறாரு பாருங்க. மீண்டும் கைலை காட்சி தான் வேணுங்கிறார். அண்ணலேயனை இந்த பாட்டை சொல்லிட்டே வந்தோன்னு வைங்களேன், என்னைக்காவது சாமி கைலாயம் கூட்டிட்டு போயிடுவாருங்க. யாருக்காச்சும் கைலாயம் போகணும்னு ஆசை இருந்தா தினசரி இந்த பாட்டை சொல்லணும், போதும், சாமி கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாரு. வேற ஒன்றும் வேண்டியதில்லை. இதுக்காக நீங்க பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டெல்லாம் இருக்க தேவையில்லை, எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவார் பெருமான். ஆனா இந்த பாட்டை தினசரி காலையிலேயும் இரவும் சொல்லிட்டே இருக்கும். அதான் அப்பர் சாமிகளுடைய விண்ணப்பம். அண்ணலே என ஆண்டு கொண்டருளி அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொல நயந்தருள் புரியன பணிந்தார். இப்பவும் அந்த கைலை காட்சி தான் கேட்கிறார். முனிவரா பார்த்தாச்சு பெருமான, ஆனாலும் அவருக்கு கைலை காட்சி பார்த்து, கைலை காட்சி உமையம்மையோட இடப வாகனத்துல அப்படி அந்த வெள்ளிமலை குன்று, வெள்ளி குன்றோட பெருமான் காட்சி கிடைக்கும். அதான் அவரு அந்த காட்சிக்கு திருவையாற்றில் கொடுக்க போறாரு. ஆனா கைலாயத்துல அதான் கேட்கிறார். அண்ணாலே என்னை ஆண்டு கொண்ட அருளி அமுதே அப்படின்னு. அண்ணாலே அப்படின்னா பெருமையுடையவரே அர்த்தம். அண்ணல்னா ரொம்ப பெருமையுடையவர்னு அர்த்தம். ஆமா, அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அண்ணல்னா என்னன்னா பெருமையுடையவரேன்னு அர்த்தம். அண்ணாலே அப்புறம் என்ன சொல்றாரு, என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே அப்படின்னாரு. என்னையும் ஆண்டு கொண்டருளி அமுதாகியவரே அப்படின்னா, நீங்க ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட என்னையும் கூட நீங்க ஆட்கொண்டு அருள் செய்திருக்கிறீங்க. எப்படிப்பட்டவங்க நீங்க, அமுது போன்றவர். அமுது அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது சாகா வரம் அப்படின்னு அழிவில்லாத ஒரு பெருமையுடைய. அதான் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுது அப்படின்னு, அமுதாகியவரே. அப்புறம் என்ன சொல்றாரு, விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே, ஆகாயத்தினிடமாக மறைந்து அருள் செய்யும் வேத நாயகரே, திரு கையிலையில் வீற்றிருந்த உமது திருக்கோலத்தை அடைந்து நான் கண்ணினால் கண்டு தொழும்படியாக விரும்பி அருள் புரிவீராக என பணிந்தனர் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு கீழ் வீழ்ந்து பணிந்தனர். இங்கேயும் அங்கேயும் போய் கைலை காட்சி தான் கேட்கிறாரு. கைலாயம் வராமையே கைலை காட்சி கிடைச்சது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு. எப்படி கிடைச்சது தெரியுங்களா? ஒன்னும் செய்யல. அவரு ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழிக்குள்ள போகல. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி பிள்ளையார் அவதாரம் செய்த இந்த பதிக்குள்ள நம்ம போலாமா? இந்த உலகத்தையே வாழ்விக்க வந்த பெருந்தகையார் இல்லையா, பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வல்லாளார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளுமால் விடையானும் விடை காட்சி கொடுத்தருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழ பெருமான் அந்த இடத்த. அப்படின்னா அப்பர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி என்று சொல்லி உள்ள போறதில்ல சுந்தரர். அப்படி ஊர் எல்லையில வளமா வர்றார். அப்படி வளமாக வருகின்ற பொழுது
ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கி சுந்தரம் அப்படி வந்துட்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? இடமாக போய் அவனுக்கு காட்சி கொடுக்கணும்னு சாமி நினைச்சாராம். இவர் இப்படி சுத்தி வர்றாரு, சாமி இப்படி எதிர் திசையில சுத்தி வந்து அப்படியே கையிலை காட்சி கொடுக்கிறாருங்க. சாதலும் பிறத்தலுங்கிற அந்த பதிகத்துல வரும் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, காதில் வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேன்னு அந்த பதிகத்துல சொல்றாரு. அப்ப ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கினதுனால நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சீர்காழியிலேயே கைலை காட்சி கிடைச்சது. சரி, நாவுக்கரசு பெருமான் திருவடியை வணங்கினதுனால என்ன கிடைச்சதுன்னா பெருமானுடைய திருவடி கிடைத்தது. அது எங்க கிடைச்சது? திரு அதிகையில் கிடைச்சது. இதே சுந்தரருக்கு தான் கிடைச்சது. அப்ப பெருமானை அந்த காட்சி நமக்கு வேணும் அப்படின்னா அடியாரில் வணங்கினாலும் கிடைக்கும். அதான் நம்ம பெரிய புராணம் சொல்லக்கூடிய உண்மை. நாவுக்கரசு பெருமான் உளவார பணி செய்த திருவதிக்குள்ள போறதில்லை. அவர் உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு விரும்பதியை முதித்து அணையும் அதற்கஞ்சவன் என்று அன்னகரில் புகுதாதே மடைவளர்தன் புறமணில் சித்தவட மடம் புகுந்தார். போன வருஷம் நாம எல்லாம் போயிருந்த அந்த இடத்துக்கு, சித்தவட மடத்துக்கு. அந்த சித்தவட மடத்துல போய் தங்கிக்கிறார். அப்பர் சாமிகள் உளவார பணி செய்து ஆட்கொண்ட பதிக்கலும் போகக்கூடாதுன்னு சொல்லி சாமி என்ன செஞ்சாரு? அவர் இருக்கிற இடத்துக்கு சாமி போனார். போய் திருவடி தீக்கை கொடுத்தார். இது நம்ம அந்த புராணத்துல ரொம்ப தெளிவா பார்த்துருக்கிறோம். இப்போ அப்படியே கீழே விழுந்து பணிந்து சொல்றாருங்க, கைலை காட்சி வேணும், அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திரு கையலில் இருந்தனின் கோலம் நன்னி நான்தோல நயந்தருள் புரியன பணிந்தார் அப்படின்னார். அதாவது உள்ளுக்குள்ளேயே அந்த காட்சி அவருக்கு தெரியும், அந்த கைலை காட்சி எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஆனா புறக்கண்ணாலை பார்க்கணும் அப்படிங்கிறது அப்பர் சாமிகளுடைய ஒரு விருப்பம். அது சாமி காட்ட போறார். நாயனார் வேண்டிய வேண்டுகோள் அண்ணலே அமுதே வேத நாயகனே என்று நாயனார் 3 வகையால் இறைவரை அழைக்கின்றார். என்னை ஆண்டு கொண்டருளி என்பதனை அண்ணலே என்றதனுடனும் அமுதே என்பதனுடனாக தனித்தனி சொல்றார். அண்ணல்னா பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தங்கள். பெருமையாவது தகுதியில்லாத தம்மையும் இதுவரை ஆட்கொண்டு சிவநெறியில் புகுத்தி அருளியது. அப்பர் சாமிகளே அப்படி சொல்றாருன்னா பாருங்களேன். அவர் சொல்றாராம், எனக்கு தகுதி இல்லாத என்னை வந்து சிவநெறியில் ஆட்கொண்டது மட்டுமல்லாது சிவநெறியில் புகுத்தியது பெருமான் செய்த ஒரு பெரும் கருணை அப்படின்னு நினைக்கிறார். என்னை ஆண்டு கொண்டது பெரிய கருணை, இத்தனையும் எம்பரமோ ஐயகையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் சொல்லுவது போல இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாத என்னை ஆட்கொண்டது மட்டுமல்லாம் இது மாதிரி எல்லாம் பெருமான் அருள் செய்தது இறைவனுடைய பெரும் கருணை என்று சொல்லி போற்றார். ஆண்டு கொண்டருளி அமுதே அப்படின்னு சொல்லி சொன்னார். அமுதன்னா மரணம் போக்குவது. இங்கு திருக்கையிலை வழி செல்லுகையில் தீங்கு நீக்கி ஒளிதுகளை செய்த அருள் குறித்து நின்றது என்றது. வேதநாயகனா வேதம் மறை, சிவனை தன் இருதயத்தில் கொண்டு பொதிந்து மறைத்து வைத்துள்ளது வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதத்தினுள்ளே என்று மறைந்தும் விளங்கி அருள்வது போல இங்கு விண்ணிலே மறைந்தும் அருள் செய்பவர். விண்ணில மறைஞ்சாச்சு இருந்தாலும் பெருமான் அருள் செய்கிறார். மறைந்த அருள் புரி மறைந்தும் என்று சொல்லி ஏன் பார்க்க கைலை காட்சி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியாச்சு. மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்து. ஏன் அப்பர் சாமிகளுக்கு அங்க அந்த காட்சி கிடைக்கலனா மீண்டும் தமிழ் பதிகங்கள் நிறைய பாடணும்னு நினைக்கிறாரு சாமி. காட்சி கொடுத்தா அங்கேயே அவர் ஐக்கியம் ஆயிடுவார். மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரணும். மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்தா சாமிக்கு வந்து என்னன்னா அப்பர் சாமியுடைய தமிழ் கேட்கறதுல அவ்வளவு விருப்பங்க. மண்ணுத்தின் அன்னதன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார் மண்ணுத்தின் தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னு. அது ஒரு காரணம் தான், மற்ற காரணமெல்லாம் எதுவும் இல்லை. மீண்டும் தேவாரம் பாடணும் அப்படிங்கிறது தான் பெருமானுடைய கருத்து. மறைந்த அருள்புரி மறைந்தும் என்று சொல்லி சொல்றார். அமுதே வேதநாயகனே இப்படி எல்லாம் வந்து இக்குறிப்புகள் நாயனார் அங்கு அருளிய கைலை திருத்தாண்டக பதியங்கள் 3 பதியங்கள் நமக்கு திருத்தாண்டகம் 3 பதியங்கள் அருள் செய்திருக்கிறார். அதுல ஒவ்வொரு நிலையும் சொல்றார். மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, பேராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, போகாது என் சிந்தை இப்படி எல்லாம் நிறைய என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி, அந்த போற்றி திருத்தாண்டகத்துல எல்லாம் சொல்ல மன்னியன் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, இப்படி எல்லாம் வந்து பிறவி அறுக்கும் பிராணே போற்றி என்று சொல்லி எல்லாம் அந்த பதிகத்துல வந்து பெருமான அப்படி வியந்து வியந்து போற்றுகிறார். கண்ணினால் காணணும் அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பமே வைக்கிறார். அப்படி சொன்ன உடனேயே இப்ப சாமி சொல்றார், தொழுது எழுந்த நற்றொண்டரை நோக்கி விண்தலத்தில் எழு பெரும் திரு வாக்கினால் இறைவரி பொய்கை முழுகி
நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காணென பனைத்தார். சாமி தான் கையிலேயே கொண்டு வந்திருக்கிறாரு. அதை முதல்ல சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒரு பாய் சுருட்டுற மாதிரி கையில சுருட்டிட்டு வந்திருக்காரு மானசரோவர் ஏரிய. அதை அப்படி கீழே போட்டாரு. அந்த சாமி உருவாக்கின ஏரி தான் மானசரோவர், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. சிவகணைய குறிப்பில் சொல்றார். அந்த ஏரியில இந்த பொய்கையில மூழ்கி திருவையாற்றில் நீ அந்த காட்சி காணலாம் என்று சொல்றாரு. ஏன் இங்க காட்சி கொடுக்கலைங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லைங்களா. மீண்டும் மண்ணுலகத்தில் போய் தமிழ் பாடணும் அப்படிங்கிறது தான் கருத்தை வழிய அப்பர் சாமிகளுக்கு காட்சி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதான் இந்த இடத்துல சொல்றார், தொழுது எழுந்த நற்தொண்டரை நோக்கி அப்படின்னார். அப்படி அவ்வாறு தொழுது எழுந்து நின்ற நற்தொண்டராகிய நாயனாரை நோக்கி ஆகாயத்தில் நின்றும் எழுகின்ற தமது அசரீரியாகிய பெருந்திருவாக்கினாலே இந்த பொய்கையில் மூழ்கி நாம் திருக்கையிலில் வீற்றிருக்கும் அம்முறையினையே நம்மை குற்றமற்ற சிறப்புடைய திருவையாற்றிலே காண்பாயாக என்று சொல்லி முதல்வராகிய சிவபெருமான் ஆணையிட்டு அருளினார். இது பெருமானுடைய ஆணை. நம்ம அப்பர் சாமிகளுக்கு பெருமான் இட்ட ஆணை இந்த குளத்துல மூழ்கி திருவையாற்றில எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பழுதில் சீர் திருவையாற்றில் காணென பணித்தார் என்று சொல்லி அந்த பெருமான் இட்ட பணியை அவர் இப்ப செய்யணும். தொழுது எழுந்து அப்படி வணங்கி மீண்டும் எழுகிறார். விண்தலத்தில் எழுவரும் திருவாக்கு அசரீரி வாக்கு இப்பொய்கை முனிவராக தாம் வரும்போது இறைவர் அமைத்து உடன்கொடு நடந்த நன்னிடும் புனல் தடம். அவரு அப்படி முனிவரா வருகின்ற பொழுதே அந்த குளத்தை அப்படி சுருட்டி காயில கொண்டு வர அந்த குளத்துலதான் மூழ்க சொல்றார். நன்னிடும் புனல் தடம் அப்படின்னு சொல்லி முதல்லயே சொல்லியிருக்கிறார். பொய்கை மானிடராக்காத நீர்நிலை என்ற பண்டைய ஆசிரியர் கூற்று இன்று சிந்திக்கற்பாரது. மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அந்த மானசரோவர் ஏரி அல்ல அப்படின்னு சொல்லி ஐயா குறிப்பு கொடுத்திருக்கார். பழுதில் சீர் திருவையாறு, பழுதில் சீர்னா பழுதினை இல்லையாக செய்யும் சிறப்பு. அதாவது திருவையாற்றுக்கு ஒன்றும் குற்றம் கிடையாது, நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய திருவையார். அதான் அங்க இருக்கக்கூடிய பெருமான் பஞ்சநதீஸ்வரன் தமிழ்ல சொல்லுவாங்க. செம்பொற்சோதி, அம்மா பேரு செம்பொற்சோதி, உடனவர் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயாற்று பெருமான். அத பழுதில் சீர் திருவையார் அப்படின்னு பழுதினை இல்லையாக செய்யும் சிறப்பு. ஏன்னா திரு நந்தி தேவர் நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகின்னு சொல்றோம் இல்லையா. குரு மரபிலே முதல்வராக இருக்கக்கூடிய நந்திய பெருமான் தவம் செய்து அந்த சிவகணங்களுக்கு நாதராம் தன்மையும் சிவ குரு மரபுக்கு முதல்வராம் தன்மையும் பெற்றதலாக சிறப்பு. நந்திய பெருமான் தவம் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழுதில் சீர் திருவையாறுங்கிற மாதிரி நம்முடைய காலத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது கோணமேல் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு நானும் சொல்றான். அந்த மலைக்கு அந்த பக்கம் போனா கோணமேல் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னாரு. உரையாசிரியர் சிவகணிய உரை சொல்றாரு. கோணமேல் குடுமி தேவர்னா குற்றமில்லாத குடுமி தேவர்னு நம்ம பொருள் எடுத்துக்க கூடாது. நம்ம குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவரம். சாமிக்கு என்ன குற்றம் இருக்கு? கோணமேல் நேரடியாக பொருள் எடுக்க கூடாது. அதுல நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அப்படி பழுதுன்னா உயிர்களது சகசமலம், அதாவது ஆணவ மலத்தை சொல்லார். ஆமா, திருமலை சிறப்பில் ஆசிரியர் தன்மை விட்டு திருவியாற்றினை அறிவித்தல் இங்கு கருதல் தக்கது. இறைவர் திருக்கையிலை காட்சியினை நாயனாருக்கு காட்டுவதற்கு இத்தலத்தினை விளங்க கொண்டமைக்கும் இது திருவர் குறிப்பு என்று சொல்லி சொல்றார். இப்ப சாமி சொல்லிட்டாரு, அவர் மூழ்க போறாரு. அப்படி மூழ்குகின்ற பொழுதுதான் வேற்றாகி விண்ணாகி பதிகத்தை பாடுறாருங்க. வேற்றாகி விண்ணாகி பதிகம் கைலாயத்துல பாடணும். கைலாயத்துல அந்த பதிகம் பாடி அதற்கு பிறகுதான் அந்த குளத்துல முழுகிறார் அப்பர் சாமிகள். அதனால இந்த வேற்றாகி விண்ணாகி பதிகம் எங்க பாடுனது? கைலாயத்துல பாடுனது அப்படிங்கறத நம்ம சிறப்பு. ஏற்றினால் தரும் தடலை மிசை கொண்டு ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அந்நலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம்புணல் பொய்கையின் மூழ்கினார் பணியால். அந்த பதிகத்தை பாடி அஞ்செழுத்தை சொல்லி அந்த பொய்கையில மூழ்கிறார். ஏற்றினால் அருள் தலைமிசை கொண்டு, பெருமானுடைய திருவருள் இல்லையா, அருள் தலைமேற்கொண்டேன் எங்க சொல்றாங்க. நம்முடைய ஒற்றையூர்ல அம்மா சொல்லுவாங்க இல்லையா,
பெருமான் வந்து 2வது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருமணம் செய்ய சொல்லுகின்ற பொழுது அருள் தலைமேல் கொண்டேன். பெருமான் சொன்னா அந்த அருளை நாம தலைமையில வச்சுக்கணும். அதான் இங்க சொல்றார், அருள் ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி அப்படின்னார். மேற்கண்டவாறு வெளிப்பட்ட ஏற்றினார் அது திருவருளை முடிமேல் கொண்டு மேல் எழுந்து வணங்கி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று தொடங்கும் திருப்பதிகத்தினால் விருப்புடன் துதித்து திருவருள் வலிமை பெற்ற நாயனார் இறைவனுடைய திருவைந்தலத்தை ஓதிக்கொண்டு பான்மை பெற்ற பெரிய நறுநீர் பொய்கையில் ஆணையினால் மூழ்கினாராக. பெருமானுடைய திருவருள் ஆணை அதை சிறமேற்கொண்டு அந்த வேற்றாகி விண்ணாகி என்று சொல்லக்கூடிய பதிகத்தை 11 பாடல்களையும் அங்க பாடி அதற்கு பிறகு அஞ்சலத்தை சொல்லி அந்த குளத்துல முழுகிறார். இதுதான் வேற்றாகி விண்ணாகி வந்த இடங்க. இடப வாகனம் இடபக்கொடியும் குறித்து துன்பத்துள் கிடந்தவரை மேற்கூரைவிட அருட்கை கொடுத்து மேல் ஏற்றினவர் என்று சொல்லி ஏற்றினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏற்றினார் என்பது குறிப்பு. தலைமிசை கொள்ளுதல் முன் பணிந்தமை அருள் பெறும் பொருட்டு, இப்போது இறைஞ்சியது அருள் தந்தமையின் பொருள். முதல்ல வணங்கினாரு அது அருள் பெறுவதற்காக. இப்ப வந்து வணங்குறது எதுக்குன்னா பெருமான அருள் கொடுத்ததுக்காக பெருமான வணங்குற. அப்ப அருள் பெறுகின்ற பொழுதும் பெருமான் திருவடியை வணங்கணும், அருள் கிடைச்சதுக்கு பிறகும் பெருமானுடைய திருவடியை வணங்கணும். கோயிலுக்கு வந்து உள்ள புகுகின்ற பொழுதும் வணங்கித்தான் வரணும் உள்ள. அதே மாதிரி கோயிலிருந்து விடைபெற்று செல்கின்ற பொழுதும் ஆலயத்தை நோக்கி வணங்கித்தான் மீண்டும் நாம வந்து இங்கிருந்து போகணும். ஆமா, அருள் வேண்டும் என்பதற்காக ஒரு முறை வணங்கணும். அருள் கிடைச்சதுக்கு பிறகு அருள் கிடைச்சிருச்சுன்னு அந்த நன்றி கடனுக்காக ஒரு முறை வணங்கணும். அப்ப அப்பர் சுவாமிகள் 2வது முறை இறைஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று தொடங்குவதற்குரிய திருத்தாண்ட பதிகம் அதை வந்து இங்க பாடி அதற்கு பிறகு அங்க முழுகிறார். வேற்றுமாகி விண்ணாகி அதன் வேறுமாகி அதனால் வேற்றும் வெவ்வேறு பூதங்கள் வேற்றும் இறைவர் உயிர்களின் வேறாகி நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்லியிருக்கார். அத உயிர்களுக்கு வந்து பெருமான் வந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படிங்கறதான் சைவ சித்தாந்தம். பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்யறான்னா ஒன்றாய், அதே மாதிரி உடனாய் வேறாய். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, உலகியல் உதாரணம் சொல்லணும்னா ஒன்றாய் எப்படி பெருமான் அருள் செய்யறான் அப்படின்னா, நம்ம கருவில் இருக்கிற பொழுது ஒரு தாய் வந்து நம்ம கூட இருக்கிறது இருக்கு. இப்போ ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் தாய் இருக்கிறது ஒன்றாய் இல்லைங்களா? அது ரெண்டையும் ஒன்றும் பிரிக்க முடியாது. அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனாய் குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் கூட அந்த அம்மாவுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குன்னா குழந்தை மேலதான் இருக்கு. அது உடனாக இருக்கிறது. வேறாய் அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எங்க இருந்தாலும் தனித்தனியா இருந்தா அம்மா கூட இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு வந்து அந்த பிள்ளையினுடைய மேல கவனம் இருந்துட்டே இருக்கு. அதுதான் பெருமான் இருக்கக்கூடிய நமக்கு அருள் செய்யக்கூடிய நிலை 3: ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லி. இதுல வேற்றுமாகி விண்ணாகி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆன்மாக்களின் வேறாக இறைவன் உயிர்களின் வேறாகி நிற்கக்கூடிய நிலை என்று சொல்லி, விண்ணில் மறைந்து என்று சொல்லி சொல்றார். ஆற்றல் பெற்றவர் செயலின்றி தங்கி கிடந்த நிலை நின்று இறைவனது திருவருளால் எழுந்து போற்றி செயல்புரியும் ஆற்றலை பெற்ற நாயனார் என்று சொல்லி, அஞ்செழுத்தின் ஆற்றலாவது அடைந்தாரை ஆறாது கரை சேர்க்கும் வலிமை. ஆமா, அஞ்செழுத்தை சொல்லித்தான் அவர் எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுது நாயன்மார்கள் அஞ்செழுத்தை சொல்லித்தான் செஞ்சாங்க. ஆமா, 5 எழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே மணிவாசக பெருமான் சொல்றாருங்க. காம கடலில் அடுந்து நிற்கின்ற பொழுது அப்ப எனக்கு எது துணையா இருந்தது அப்படின்னா 5 எழுத்து தான் துணையா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார். மல்லல் கரை தந்து அப்படின்பார். அந்த 5 எழுத்தை பிடிச்சாராம், ஒரு தெப்பமா பிடிச்சாராம், மல்லல் கரை தந்துனார். அப்புறம் ஒரு நல்ல நெறிய பெருமான் கொடுத்தார் என்று சொல்லி சொல்றார். 5 எழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று சொல்லி சொல்வார். பிறவி என்பது கடல் கரை பெற தெப்பமாக இருப்பது திருவைந்தெழுத்து. ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமேனு மதுரை எம்பதியில சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். அப்போ 5 எழுத்து தான் நமக்கு வந்து மந்திரங்க. சைவத்துல வந்து 5 எழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் நாட்டு சிறப்புலேயே சொல்லிடுறார். வீதிகள் விளைவினார்ப்பும் விரும்பின விருந்தினார்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புள்ளும் மாவும் நிலத்திரு புள்ளும் மாவும் ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும். அங்க இருக்கக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிணியே கிடையாது. அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்றாரு. 5 எழுத்தை சொல்லிட்டே இருந்தாங்களா, அதனால பிணி வரல. ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி தலைத்த 5 எழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அமர்நீதி நாயனாருடைய புராணத்துல
ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யறாரு, அந்த சுத்தி வந்து அஞ்செழுத்த சொல்லி அதற்கு பிறகு பெருமானுடைய திருவருளாக நினைந்துதான் அதுல ஏறார். சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி. அப்ப நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே அஞ்செழுத்த சொல்லித்தான். எந்த ஒரு தண்டியடிகள் நாயனார் அந்த குலத்திலே மூழ்குகின்ற பொழுது அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். அப்படி அஞ்செழுத்த சொல்லி மூழ்கி எழுந்திருக்கிற பொழுதுதான் சமணர்களுக்கெல்லாம் கண்ணு போகுது. அஞ்செழுத்து தான் மந்திரம் நமக்கு. புகழ்ச்சோழ நாயனார் பணத்துல அந்த எரிய வளமாக வந்து அந்த அடியாருடைய சடையிருந்த அந்த திருச்சடையிருந்த தலையை தங்க தாம்பாளத்தில் வச்சு புகழ்ச்சோழ நாயனார் வளம் வருகின்ற பொழுது அஞ்செழுத்து சொல்லித்தான் வர்றார். அதுவும் சொல்றார், எரிவலம் கொள்வார் அன்றபிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எடுத்து ஓதி மண்டுதலால் பிளம்பினடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் அப்படின்னா அப்படியே மகிழ்ச்சியோட உள்ள போனார் அது புகழ்ச்சோழ நாயனார். அப்போ வந்து மகிழ்ச்சியோட போனார்னா இதுக்கு பெரிய சிவ அபராதம் நடந்துருச்சு, அதுக்கு ஒரு பிராயச்சத்தை நம்ம செய்யறோங்கிற அந்த மகிழ்ச்சியோட யாரோ படையில் இருந்தவர்கள் தான் அதை செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சடை இருந்ததுனால ஒரு அடியாருக்கு தீங்கு விளைவித்தோம் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே போக்கிக்க அவர் நினைக்கிறார். சிவ அபராதத்தை எப்படியாவது தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதான் சொல்றார், மண்டுதலால் பிளம்பினடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் அப்படின்னு மகிழ்ச்சியோட போனார் என்று சொல்லி புகழ்ச்சோழ நாயனார் பணத்தில் சொல்லப்படுகிறது. என்று இப்படி பால் தடம் புனல் பொய்கைகள் என்று சொல்லி, பால்னா பான்மை என்று சொல்லி விதியின் காரணமாக இறைவர் தாம் விதித்த நியதி உருவாய் அமைத்து உடன் கொண்டு வந்தமை என்று சொல்லி என்று சொன்னார். பணியால் இப்பொய்கை பணியால் அப்படின்னா பெருமானுடைய பணிங்க. சாமி சொன்ன ஒரு உத்தரவு இல்லைங்களா, பெருமான் ஒரு உத்தரவு சொல்லியாச்சுன்னா அதை தலைமேற்கொண்டு செய்வதுதான் அடியாருடைய கடமை. இங்க வந்து அதான் சொல்ற, பணியால் இது பொய்கை முழுகி கான் என்று இறைவர் பணித்தார் ஆதலின் அந்த பணியால் கையிலை சென்று கண்டு கும்பிடம் குறிப்பது என்ற நாயனார் திருவுள்ள கருத்து. பொய்கையில் மூழ்குதல் அன்று ஆயினும் இறைவனின் நிற்றலை கடனின் அமைந்து மூழ்கினர் என்பார். பணியால் பொய்கையில மூழ்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல, பெருமானுடைய திரு தொண்டு செய்யணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்ப சாமி சொல்லிட்டாரு மூழ்க சொல்லி, அதனால அதை செய்யறாரு. பதிகத்தை பாடிக்கலாமா? பெற்றாய் விண்ணாய் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். பாடி கைலாய திருப்பதிகத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம். மூழ்கிட்டாரு, அடுத்த வாரம் தான் எந்திரிப்பார். நமதோட வரணும் இல்ல, திருவையாறுல வந்து எந்திரிக்கிறத அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். வெற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒயிலே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காட்டாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சாடலோடு உலகாய் போற்றி பிறவியருக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மணிந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சாடோர ஊரும் எய்தாய் போற்றி போகாத என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாட
ஓடும் மூவிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தால் போற்றும் மருந்தே போற்றி வந்தெங்கள் சிந்தை போகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் மூடலே போற்றி ஓங்கிலாய் நின்றாய் போற்றி தேனத்தை வார்த்தையே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடலோ வந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராடி நின்ற ஊரலே போற்றி ஓங்கிலாய் நின்றாய் போற்றி பேராதி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை ஊர்ந்தாய் போற்றி நீராவி ஆன நீரலே போற்றி தேவாரொரு வரையும் திருளாய் போற்றி தாராதி நின்ற மூஷிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்லுவாய் சென்று தீரண்டாய் போற்றி தேவரதியாத தேவே போற்றி பொருளுக்கும் பூச்சி புகழ்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுகிறாய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றியுள்ளதை விடாதாய் போற்றி கல்லுகிறாய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் திசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் கேளுக்கும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி விண்ணும் நீலனும் தீயானாய் போற்றி வேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி உமைவாகமாகத்து அனைத்தாய் போற்றி ஊழியரான ஒருவா போற்றி ஆணையாவது நெஞ்சம் மாத்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் வீரவாய் போற்றி முன்னே தோன்றி மூளைக்காய் போற்றி தேவாதி தேவதொடும் தேவே போற்றி சென்றேதி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவாடி ஏழுக்கெல்லாம் போற்றி அண்ணல் அடியே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெய்யடி சுங்கோடு கண்ணே போற்றி நீலகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் நீரடி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூட்டம் பூசைத்தாய் போற்றி கோயிலாயின் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய ஊதுமோடு நின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் மோகந்தாய் போற்றி என்னாடு சக்கை போல் அன்னை போற்றி இறைவனாய் வந்த
தேயும் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலரானே போற்றி போற்றி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றிலோர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப. பெருமான் வந்து இப்ப கைலாயத்துல முழுகி திருவையாற்றுல வந்து எழுந்திருச்சார். கைலை காட்சி அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம் இல்லைங்களா. கைலை காட்சி பார்க்கின்ற பொழுதுதான் அந்த இதெல்லாம் நமக்கு பதிகம் மாதர்பிறை கன்னியானை பதிகம் எல்லாம் அவர் எழுந்த குலம் எது அப்படின்னா கோயிலுக்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய குலம். எல்லாரும் கைலை காட்சி போகாதவங்க ஒருத்தருமே இல்லை. அதனால வந்து அந்த நிகழ்வு வந்து நம்ம விளக்க உரையில நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த அளவுக்கு நாம இப்ப முழுகனவரை உடனே அதான் ஆதிதேவர் தம் திருவருட்பெருமை யாரறிவார் அப்படின்னார். ஆதிதேவர் ஆகிய பெருமானது திருவருட்பெருமையை யாவர் அறிய வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய திருவருட்பெருமை யாராலும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். பெருமானுடைய திருவருள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதாவது ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். ஞானசம்பந்த பெருமான் சொல்லார், யாருக்கு வேணாலும் பெருமாள் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அவருக்கு இப்படி செஞ்சுட்டாரு எனக்கு இப்படி செஞ்சுட்டாருலாம் நம்ம அதெல்லாம் அளவு காணக்கூடாது. யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வான். ஆனா அது அவங்களுடைய வினைப்பயனை பொறுத்து இருக்கு. அதனால அதான் ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டாரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியாச்சுன்னா மறுபடியும் அதுக்கு அப்பீல் கிடையாது. அதனால அவர் எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிற சொல்றார். ஆதிதேவரம் திருவருட்பெருமை யார் அறிவார்? எப்படி சாமியினுடைய திருவருளை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அறிய வல்லவர் யாரும் இல்ல. உலகமெல்லாம் வியப்படையும்படி ஞான தவமுனிவராகிய நாயனார் அந்த பனிமலையின் அந்த வாவியில் முழுகி அந்த வாவி அந்த குளமே யாரு கொண்டு வந்தது? சிவபெருமான் கொண்டு வந்த குளங்கள். அப்படியே ஒரு வாயை சுருட்டி கொண்டு வருவது போல கையில கொண்டு வர்றார். அவர் முனிவராக நடந்து வருகின்ற பொழுது அந்த குளத்தையும் கையில கொண்டு வர்றார். அந்த குளத்துல முழுகித்தான் அவர் வந்து திருவையாற்றில எழுந்தது அப்படின்னு சொன்னார். அவன் பொய்கையின் பனிமலையின் அந்த வாவியில் முழுகி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் உமையம்மையாரை ஒரு பாகத்தில் உடைய சிவபெருமான் மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கும் திருவையாற்றில் ஒரு வாவியின் மேல் தோன்றி, அந்த ஒரு வாவி என்று சொல்லுவதுதான் இப்ப நாம எல்லாம் கைலை காட்சி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த குடத்துல எந்திரிச்ச உடனே அவருக்கு காட்சி கிடைக்குது. அந்த காட்சியை பார்த்துட்டு தான் அப்பதான் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளு மாமலை ஆளுடன் கூட வீற்றிருந்த வல்லாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னம். அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் பாடிக்கொண்டு வந்த பதிகம் தான் மாதர்பிறை கன்னியானை என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அம்மையப்பரா பார்க்கிறார் பெருமான. உலக உயிர்கள் அத்தனையும் அவர் வந்து ஆணும் பெண்ணுமாகவே பார்க்கிறார். ஆமா, அவர் பார்த்த மயில், அதே மாதிரி சேவல், யானை, எல்லா நாரை, எல்லா மிருகங்களும் இல்லைங்களா, பன்றி, ஏனம், எல்லா மிருகங்களுமே எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு அம்மையப்பராகவே தெரிந்தது. ஒரு துறவு நிலையில வாழ்ந்த நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுக்கிறார் பாருங்க. அம்மையப்பரா காட்சி கொடுக்கிறார். எல்லா உயிர்களும் அப்படி தெரிகிறது. அப்ப அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா அம்மையப்பராக இருக்குது அப்படிங்கறத அதுல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகமே எப்படி இருக்குதுன்னா அம்மையப்பராகத்தான் இருக்கிறது அப்படிங்கறது அதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நிறைவு செய்து திருக்கூட்ட சிறப்பு பாடிடலாம். அழைப்புக்கு வந்திருக்கிறாரு. என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம். திருக்கூட்ட சிறப்பு.